மகரம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குமா? எஸ், கண்டிப்பா ஏப்ரல் 14க்கு மேல நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு காத்துக்கிட்டு ரெடியா இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்ப நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு தேவை. சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். எந்த மாதிரி கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் 14க்கு மேல சூரியன் உச்சம் அடைகிறாருங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. நிறைய மகர ராசிக்காரங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, ஸ்ட்ரெஸ் இருந்தது, தூக்கம் கெட்டு போயிருந்தது, வேலையில அதிகமான பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. இது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருந்தாரு. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 7.5 நாட்டு சனில இருந்து வெளில வந்துட்டீங்க, ஓகேவா? இருந்தாலும் சனி உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துலவே உட்காந்துட்டாரு. சோ அடுத்து ஒரு 1.5 வருஷம் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி ஒரு 1.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு இல்லையா? சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சனியாலும் உங்களுக்கு வேலை பளு ரொம்ப அதிகமா இருந்தது, ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. உங்களுக்கு ஒரு 2 வருஷமாவே அப்படிதான் இருந்தது. பட் இந்த மாதத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உச்சமடையக்கூடிய இந்த தருவாயில உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கூட கரியர்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு வேலை கிடைக்காம கூட இருந்துச்சு. அதாவது வேலை கிடைக்கல அப்படின்னா ஆஃபர்ஸ் வருது, ஆஃபர்ஸ் வராம கிடையாது. உங்களுக்கு வர்ற ஆஃபர்ஸை கூட நீங்க தட்டி கழிக்கிறீங்க. சரி, இது ரொம்ப கம்மியான சேலரியா இருக்கே, இது போலாமா வேண்டாமா, இது போயிட்டா அப்புறம் வேற ஏதாவது நல்ல சேலரி கிடைக்காது போயிடுமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளேயே இருக்கீங்க. பட் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், சனி எந்த ஒரு விஷயமே தாமதப்படுத்தி தான் கொடுப்பாரு, நிதானமா தான் கொடுப்பாரு. அது உங்களுக்கு தெரியும். நீங்க மகர ராசியிலே பிறந்திருக்கீங்க, அப்ப நிதானமான ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இருக்கிற ஜாபை ஃபர்ஸ்ட் நீங்க காப்பாத்திக்க பாருங்க. கிடைக்கிற விஷயத்த நீங்க அதை போயிட்டு எடுத்துக்க பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயமும் டிலே பண்ண ஏன்னா நம்ம ஆல்ரெடி மகர ராசி டிலே பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல நீங்க டிலே பண்றது அப்படின்றது ஒரு நல்லதுக்கு இல்ல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டமானது சனி பகவான் 6 மாத காலம் வக்ரமா போறாரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஜூனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வக்ரமா போய் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வக்ரமா தான் இருப்பாரு. அப்ப போய் நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா நிச்சயமா ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்ப இருக்க காலகட்டத்துல அதுவும் உங்களுடைய தசாபுக்திகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, எந்த வகையிலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கரியர் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வரலாம். இல்ல அந்த சேஞ்சை எதிர்நோக்கி நீங்க போகலாம். அந்த மாதிரி ஒரு தருவாயில் தான் இப்ப இருக்கு. இந்த ஏப்ரல் 14க்கு மேல சூரியன் உச்சம் பெறாரு. ஒரு பக்கம் சூரியன் சுக்கிரனோட இணைவு இருக்கு, இன்னொன்னு சனியோட செவ்வாயோட இணைவு இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி போராட்டமா தான் இருக்கும், மனப்போராட்டம் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு மனப்போராட்டம் ஏப்ரல் 2nd வீக் ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு மனப்போராட்டம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், கொஞ்சம் சீனியர் சிட்டிசனா இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க செவ்வாய் சனியோட இணைவு இருக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். 2nd வீக் மேல நீங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் மகர ராசிக்கு இந்த டைம் பீரியட், இந்த ஏப்ரல் மாதம் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன கேள்வி இருக்கும்னா, மேடம் ரொம்ப வருஷமா பாக்குறேங்க, எங்களுக்கு கிளிக்கே ஆகல, எங்களுக்கு கல்யாணத்து மேல இருக்க நம்பிக்கையும் போயிடுச்சு, ஜாதகத்துக்கு மேல இருக்க நம்பிக்கையும் போயிடுச்சு. உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? எஸ், அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு அந்த நம்பிக்கை போனதுக்கு காரணம் ஜாதகமோ இல்ல அஸ்ட்ராலஜியோ கிடையாது, உங்களோட தசாபுக்திகள். உங்களுடைய தசாபுக்திகள் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த மேரேஜ்ல ஒரு பிடிப்பு உங்களுக்கு வரும், நம்பிக்கை ஒண்ணு வரும். மேரேஜ்க்கான டைம் பீரியட் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு மேரேஜ் முடியும். பட் மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, டஃபா தான் இருக்கு. ஏன்னா அவங்க குரு 6ல போயிருக்காரு இல்லையா, 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு, குருவலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 7ஆம் இடத்துக்கு போவாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது ஜூன் மாசத்துக்கு மேல போறாரு. அந்த டைம் பீரியட்ல இருந்தே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்பத்துல இருந்து நீங்க மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் ரிலேட்டடா ஒருவேளை நீங்க இப்ப ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும். ஏன்னா மகர ராசிக்காரங்க ரொம்ப டிசிப்ளினா பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேலையை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா மகர ராசியில இருக்கவங்க கிட்ட ரொம்ப கரெக்டா, ரொம்ப டிசிப்ளினா, அதுவும் நிதானமா நிறுத்தி பொறுமையா பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. அந்த மாதிரி ஒரு பொறுமை சனி கண்டிப்பா கொடுக்குறாரு இந்த ராசியில இருக்கவங்க. இருந்தாலுமே 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், மேரேஜ், ஸ்பவுஸ்,
இந்த மாதிரி வீட்டுல குரு பகவான் வரும்போது உங்களுடைய பார்ட்னரை பத்தின தாட்ஸோ இல்ல பார்ட்னர்ஷிப் பத்தின எண்ணங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஜூனுக்கு மேல உங்களுக்கு அதிகரிக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருக்கும். படிப்பு, எஜுகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு, ஒர்க்கிங் உமனுக்கு, இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் தான் பாருங்க, ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போகுது. பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறீங்க இந்த மாதத்துல. நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 4th ஹவுஸ்ல சூரியன் சுக்கிரன் இருக்காரு இல்லையா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ வரும், ஈகோ இஷ்யூஸ் இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு நினைச்சுப்பாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு நினைச்சுப்பீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் புரிதல் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இருந்தாலும் உங்களுடைய பசங்களுக்காக, உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்களுடைய ஃபேமிலியோட முன்னேற்றத்துக்காக ஒரு சில விஷயங்களும் நீங்க விட்டு கொடுப்பீங்க. விட்டு கொடுத்து அப்புறம் விட்டு விட்டு பிடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிதான் இந்த மாதம் இருக்க போகுது. ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். உங்களோட மைண்ட் செட்டுமே பாருங்க ரொம்பவே பாசிட்டிவ் தான். சூரியன் வந்து ஏப்ரல் 14th மேல உச்சமாக போறாரு. எங்க? உங்களுடைய சுகஸ்தானம் 4ஆம் இடம், உங்களோட ஹாப்பினஸ், உங்களுடைய மனசு. உங்க மனசுல வந்து சூரியன் உச்சமாகும் போது ஒரு புது ஒரு மறுமலர்ச்சி உருவாகும். புதுசா நிறைய விஷயம் தோண ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, ஏன் நம்மளால முடியாதா, நம்ம ஏன் இப்படியே டிலே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதை சீக்கிரமா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எடுத்து போட்டு நீங்களே சீக்கிரமா பண்ண ஆரம்பிப்பீங்க. சூரியன் உங்களுக்கு ஒருவித மறுமலர்ச்சியும் ஒளியையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சூரியன் சீனியர் சிட்டிசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், ஹெல்த் வைஸ் நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். சூரியன் நல்ல இடத்துல இருந்தாலும் கூட அவதான் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை தான் ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு 3rd ஹவுஸ்ல சனி செவ்வாய் இணைவு இருக்கு. இரண்டுமே போர் கிரகங்கள். சனியும் ஒரு போர் கிரகம், செவ்வாயும் ஒரு போர் கிரகம். இரண்டுமே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால த்ரோட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். தொண்டை, ஃபுட்ல ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஆகாம போகலாம். ஸோ ஃபுட்லாம் நீங்க பார்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லபடியா பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா 2nd ஹவுஸ்ல நமக்கு ஆல்ரெடி ராகு இருக்கு. ஸோ 2nd ஹவுஸ்ல ராகு இருக்கு, 3rd ஹவுஸ்ல செவ்வாய் சனி இணைவு இருக்கு. அப்படியே சும்மா கும்பலா கூடிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கும்பல் கூடிருச்சு 3rd ஹவுஸ்ல. 3ஆம் வீட்டுல பல கிரகங்களோட கூட்டமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அப்போ எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், ஆகாரம் எடுத்துக்கிறோம்னா கூட நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க, டிசிப்ளினா இருந்துக்கோங்க. ஏன்னா சனி வந்து ஒழுக்கமான ஒரு கிரகம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கீங்கன்னா சனி ஒரு பாவ கிரகம், பாவத்துவம் வாய்ந்த கிரகம், பாவம் மட்டும்தான் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப ஒழுக்கமான ஒரு கிரகம். சனி வந்து டிசிப்ளினை சொல்லி கொடுப்பாரு. சனி உங்க வாழ்க்கையில நிறைய பாடங்களையும் புகட்டுவாரு. அந்த பாடங்கள் மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஏன்னா மகர ராசிக்கு ராசிநாதனே சனிதான். அப்ப பாருங்க, குடும்பம் இப்படி பிடிக்கிறாருல, மொத்தமா பிடிச்சிட்டாரு உங்களை. இப்ப நான் வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவர் கொடுக்கறது தான், அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். சின்ன வயசுல இருந்தே வந்துடும். இயல்பாவே மகர ராசியில இருக்கவங்க சிறு வயதுல இருந்தே அந்த பக்குவத்தோட தான் வளருவாங்க. ஏன்னா சனி பார்த்திருக்கீங்களா, அவர் சிறு வயதுல இருந்தே அந்த பக்குவப்பட்டிருப்பார். சூரியனை விட்டு பிரிஞ்சிருவாரு, தந்தை விட்டு பிரிஞ்சிருவாரு. அந்த சிறு வயதுலயே பக்குவப்பட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி மெச்சூர்டா இருப்பாரு. அது மாதிரிதான் மகர ராசியில இருக்கவங்களுக்குமே சிறு வயதுலயே பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சிருவீங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப்ல நிறைய லெசன்ஸ் அனுபவிச்சுட்டு, நிறைய பாடங்களையும் அனுபவிச்சுட்டு, சரி ஓகே இனிமே நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்வோம், என்ன நடந்தாலும் நம்ம வாழ்வோம் அப்படின்ற அந்த ஒரு பக்குவத்தை வந்து சிறு வயதுல இருந்தே மகர ராசிக்கு வந்துரும். அந்த ஒரு விஷயம் வந்து சனி கொடுக்குற கிஃப்ட். இதை வந்து நீங்க கஷ்டமாவோ சோதனையாவோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சனி ஒரு விஷயம் கொடுக்குதுன்னா அது கிஃப்டா கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹெல்த் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதத்துல ஹெல்த் வைஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. மற்றபடி எல்லா கிரகமும் நல்ல இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறது, மனசுல ஒரு வித புத்துணர்ச்சியும் மறுமலர்ச்சியும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும். நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம். தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் அதை செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.